ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது வெறும் இதில் ரொம்ப தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும்தான், பெரிய வெங்காயம் நிறைய போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொரியலுக்கு. இதில் நான் பெரிய வெங்காயம் நிறையா போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாயம் வதக்கிட்டு, ஒரு 5-6 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதில் பெப்பர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகா அதிகமாக போடலை. இதில் பெப்பர் பொடி தான், இங்கே பாருங்கள், பெப்பர் பொடி தான் நான் போடுறேன். கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம். நாம் அதிகமாக ஆம்லேட்டுக்கு தான் பெப்பர் பொடி யூஸ் பண்ணுவோம். இது பொரியலுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம மிளகா பொடி இந்த மாதிரி தான் போட்டு பொரியல் செய்வோம். இது ரொம்ப பச்சை மிளகா போடலை, 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நல்லா பெப்பர் தான் நிறையா போட்டிருக்கேன். மிளகு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி ஆகும். இந்த மாதிரி முட்டை பொரியல் மிளகு பொடி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை பொரியல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக்